வணக்கம். முனைவர் புனித லட்சுமி, ஏடிஎம் மகளிர் கல்லூரி. இன்று நாம் ஔவையார் வழங்கி இருக்கக்கூடிய மூதுரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஔவையார் பல்வேறு காலத்தில் பல்வேறு ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சங்க காலத்தில் ஒரு ஔவையார், இந்த நீதி நூல்களை பாடிய ஔவையார் வேறு என்று ஔவையார் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அந்த பெயரில் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஔவையார் நல்ல நல்ல உலகத்திற்கு தேவையான நீதிகளை வழங்கி இருக்கக்கூடிய ஔவையார். ஔவையாரினுடைய நீதி நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி என்று அதிகமான ஒரு நீதி நூல்களையும் தனிப்பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். அதில் நாம் இன்று மூதுரை என்கின்ற நீதி நூலை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த மூதுரையினை வாக்குண்டாம் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் அந்த மூதுரையில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் முதலில் தொடங்குவது வாக்குண்டாம் என்ற பெயரில் தொடங்குவதால் இந்த மூதுரையை வாக்குண்டாம் என்றும் அழைக்கிறார்கள். முதலில் கடவுள் வாழ்த்தை நாம் பார்க்கலாம். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று கடவுள் வாழ்த்து பாடுகின்றது. அதாவது எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் விநாயக பெருமானை வணங்கி தொடங்குவதே சிறப்பு. அதிலும் ஔவையார் விநாயக பெருமானோடு மிகுந்த அன்பு உடையவர்கள். எனவே விநாயகரையே கடவுள் வாழ்த்தாக பாடுகின்றார். நம்முடைய தும்பிக்கையானாகிய விநாயகரை வணங்கினால் நமக்கு நல்ல வாக்கு என்றால் உண்மையே பேசக்கூடிய அந்த தன்மையும், நல்ல மனமும், மாமலரால் நோக்கு உண்டாம், லட்சுமியினுடைய நல்ல பார்வையும் நமக்கு கிடைக்கும் என்று கடவுள் வாழ்த்தில் பாடியிருக்கிறார். அதாவது விநாயக பெருமானை வணங்கினால் நமக்கு நல்ல வாக்கு, நல்ல மனம், நல்ல செயல்பாடுகள், அதோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமியினுடைய அந்த அருட்கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் என்று கடவுள் வாழ்த்தில் ஔவையார் கூறுகின்றார். அடுத்து முதல் பாடல், நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அதுவும் பயன் கருதாமல் உதவி செய்ய வேண்டும். அந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்து விட்டு நாம் அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அது கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கும். அதனால்தான் சொல்லுவார்கள், செயலை செய், பலனை எதிர்பாராதே என்று. நாம இன்னைக்கு ஒரு தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். அந்த தண்ணீர் சில சமயங்களில் கலங்கிய அழுக்கு நீராக கூட இருக்கலாம். ஆனால் அது நமக்கு திருப்பி தரக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு தேங்காயாக, இளநீராக, இனிமையான நீரை நமக்கு தருகிறதோ, அதுபோல நீ ஒருவருக்கு நன்றி செய்தாய் என்றால் அந்த நன்றி என்று அவர்கள் நமக்கு திருப்பி செய்வார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். அந்த தென்னை மரம் எப்படி வேரின் மூலம் உண்ட நீரை தலையாலே நமக்கு தருகிறதோ, அதே போல அந்த செயலினுடைய பலன் நமக்கு கிடைக்கும் என்று ஔவையார் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். அப்படி செய்ய வேண்டும். ஆனால் நல்லோருக்கு செய்த உபகாரம் தான் அழியாது என்று அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். அந்த பாடலை பார்க்கலாம். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர்
நீங்க நல்லவங்களுக்கு உதவி செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல என்றைக்குமே அது நிலைத்து நிற்கும். ஏன்னா அவங்க நல்லவங்க. அதே நேரத்துல ஈரமில்லாத நெஞ்சத்தாருக்கு எந்த விதமான அன்பும் அனுசரணையும் எதுவுமே இல்லாத ஒருவருக்கு நீங்க உபகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது நீர்மேல் எழுத்து போல உடனே அழிந்துவிடும். அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். நமக்கு திரும்ப அந்த உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டார்கள். அதனால உபகாரம் செய்யும் போது கூட, உதவி செய்யும் போது கூட, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் தான் கல்மேல் எழுத்து போல் நிற்குமே, அழியாமல் நிற்குமே தவிர, ஈரமில்லாத நெஞ்சத்தாருக்கு செய்த உபகாரம் நீர்மேல் எழுத்து போல் உடனடியாக அழிந்துவிடும். நாம் அதை எதிர்பார்க்க தேவையே இல்லை என்கிறார். இதுதான் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பதை நாம் இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாடல், இளமையில் வறுமையும் முதுமையில் செல்வமும். இன்னா இளமை வறுமை வந்து எய்திய கால், இன்னா அளவில் இனியும் இன்னாத நாளல்லா, நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு. எதுவுமே கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்கணும்பாங்க. இப்போ இளமையான காலத்துலதான் நம்மளால நல்லா சாப்பிட முடியும், அழகா இருக்கலாம், பருவத்துலதான் அழகாவே இருக்க முடியும். இப்ப அந்த நேரத்துல செல்வம் இருந்தா ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா வயது முதிர்ந்த பிறகு நமக்கு செல்வம் அதிகமாக இருந்து நாம் அதை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நம்மால நல்லா சாப்பிட முடியுமா? நல்ல ஆடை எடுத்து உடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுமா? எதுவுமே இல்லாத அந்த முதுமை காலத்தில் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இளமையில் வறுமை முதுமையில் செல்வம், இதனால யாருக்கு என்ன பயன்? அதே போலத்தான் இந்த மாதிரி மாறுபட்டு இருக்கக்கூடிய செல்வம் எதற்கு சமம்னா, பூக்காத பருவத்துல பூத்த பூ மாதிரி. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த காலத்துல பூக்கும்னு. ஆனா அது பூத்துட்டு இருக்கும். அதை யாருமே கண்டுகொள்வார் இருக்காது. அதே போலத்தான் ஆளில்லா மங்கைக்கு அழகு. ஒரு கணவன் இல்லா மங்கைக்கு அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? அதை ரசிப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழல்ல அது தேவையா என்கிற மாதிரி தான் இந்த இளமையில வறுமை வந்தாலும் துன்பம்தான். அதே போல முதுமையில செல்வம் வந்தாலும் அதனால பயன் இல்லை. காலமில்லா காலத்துல பூத்தாலும் பயன் இல்லை. ஆள் இல்லாத கணவன் இல்லாத அந்த மனைவிக்கு, அந்த பெண்ணுக்கு அழகு இருந்தும் பயனில்லை என்று அந்த காரணத்தை ஔவையார் அருமையாக எடுத்துரைக்கின்றார். அடுத்த பாடலில் மேன்மக்களுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்றார். அட்டாலும் பால் சுவையில் குண்டாது அளவளாய், நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். என்னைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் தான். எப்படி பாலை காய்ச்ச அதனுடைய சுவை குறையாதோ, அதுபோல நட்டாலும் நாம ரொம்ப நல்லவங்க என்னைக்குமே நன்மையானவர்களாகத்தான் இருப்பாங்க, மேன்மையானவங்களாக தான் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நம்ம கிட்ட வந்து பழகுவாங்க. ஆனா எவ்வளவுதான் பழகினாலும் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர். நல்லவங்களுக்கு அந்த நல்ல தன்மை இல்லாதவர்கள் வந்து பழகினாலும் அவர்கள் ஒரு காலமும் நண்பர்களாக ஆக மாட்டார்கள். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவங்க நல்லவர்கள் சில சூழல்ல வறுமையில மாட்டிக்கிட்டா கூட அவங்க மேன்மக்களாகத்தான் வாழ்வார்களே தவிர அவர்களுடைய கொள்கையில் இருந்து ஒரு நாளும் வழுகி செல்ல மாட்டார்கள். அதனால்தான் சுட்டாலும் சங்கு சுட்டாலும் எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதே போன்று இந்த நல்லவர்கள் என்னைக்குமே நல்லவர்களாகவே இருப்பார்கள். சங்கு சுட்டாலும் வெண்மை தருவது போல கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவர்கள் எப்பொழுதுமே தீயவர்களுக்கு நண்பராக உறவாட மாட்டார்கள். இதுவே மேன்மக்களினுடைய தன்மை என்று ஔவையார் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். அடுத்த பாடலில் எக்காரியமும் முடியும் நேரத்தில் தான் நடக்கும் என்று சொல்லுகின்றார்.
அடுத்து அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அந்தி பலா. அதாவது எவ்வளவு அருமையான கருத்துக்கள் பாருங்கள். எப்படி அந்த மரத்தில் பூத்திருக்கக்கூடிய காய்கள், பூத்து காய்க்கக்கூடிய காய்கள் அந்த பருவத்தில் தான் பழுக்கும். இப்போ மாம்பழம் என்றால் மாம்பழத்திற்கு என்று ஒரு காலம், பலாப்பழம் என்றால் பலாப்பழம் எந்த காலத்தில் பழுக்குமோ அந்த காலத்தில் தான் அது பழுக்கும். அப்படி எதுவுமே நாம் அடுத்தடுத்து முயன்று கொண்டு இருந்தாலுமே, அதற்கான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருந்தாலுமே, எடுத்த கர்மங்கள் எல்லாம் ஆகும் நாள் தான் ஆகுமே தவிர மற்ற நாள்களில் அது ஆகாது. இதோடு நம்முடைய விதியையும் கூட பொருத்தி பார்க்கலாம். நம்முடைய விதியும் நம்முடைய ஊழினுடைய அந்த தன்மையின் காரணமாக நமக்கு இந்த செயல் நடைபெற வேண்டும் என்றால்தான் அது நடைபெறுமே தவிர, இல்லாத காலத்தில் அது நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நடவாமல் இருப்பதை நாமும் நம் கண் முன்னாலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஔவையார் அருமையாக சொல்லி இருக்கின்றார். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த காரியங்கள் ஆகா. அதுபோல நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா. பருவ நேரத்தில் தான் அது பழுக்குமே தவிர, அது தவிர மற்ற நேரங்களில் அது பழுக்காது என்பதற்கு இதனை அருமையான ஒரு உவமையாக கையாளுகின்றார். அடுத்த பாடலில் ஔவையார் உயிரை காட்டிலும் மானம் பெரியது என்று சொல்லுகின்றார். உயிரை காட்டிலும் மானம் பெரியது. நல்லவருக்கு உயிரை காட்டிலும் மானம் பெரியதுதான். அந்த பாடலை பார்க்கலாம். உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றவரை கண்டால் பணிவரோ. கல் தூண் பிளந்து இருவதல்லால் பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். அதாவது நல்லவர்கள் எங்கே உயிரை விட வேண்டுமோ அந்த இடத்தில் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்கள்தான் நல்ல தன்மை உடையவர்கள். அப்படியே அவர்கள் நினைத்தால் ஒரு மானத்திற்கே இழுக்கு வரும்போது உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் எதிரியை கண்டவுடனே அவர்களிடம் பணிந்து குலைந்து வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எப்படி கல் தூண் ஒரே அடியாக பிளந்து உடைமை தவிர அது வளையாதோ, அதே போல இவர்கள் உயிரை கூட கொடுப்பார்கள் தேவையான இடத்தில். ஆனால் தேவையில்லாத பகைவரிடத்தில் வளைந்து பணிந்து குலைய மாட்டார்கள். அதுதான் இந்த மேன்மக்களினுடைய சிறப்பு என்று ஔவையார் உயிரை காட்டிலும் மானம் பெரியது நல்லவர்களுக்கு என்று வழங்கி இருக்கிறார். அடுத்த பாடல் அறிவு செல்வம் குணம் அமையும் பான்மை. நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கத்த நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம். ஔவையார் அருமையா சொல்லிட்டாங்க. இது இப்படித்தான் இருக்கும். எப்படி நீரளவே ஆகுமாம், நீரினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உயரமா தான் ஆம்பல் பூத்து கிடக்கும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கத்து நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நாம எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு தான் நமக்கு நுண் அறிவு இருக்கும். அதே போல மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நாம் செய்த தவத்தின் அளவு. எவ்வளவு நல்லது செய்திருக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடியான செல்வம் தான் நமக்கு கிடைக்கும். குலத்தளவே ஆகுமாம் குணம் என்கிறார். நம்முடைய குணம் நம்முடைய குலத்தின் அளவுதான் ஆகும். நம்முடைய பெற்றோர் அவர்களிடம் இருந்து வந்தது விதிவிலக்கு 1-2 இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நம்முடைய சில பேர் ரொம்ப எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ஏன்னா அவங்க பெற்றோர்கள் அப்படிப்பட்ட கொடைத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த குணம் அப்படியே வந்திருக்கும். சில பேர் அப்படி இல்லை, எச்சி கை வச்சு காக்கவங்க கூட விரட்ட மாட்டாங்க. அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய குலத்தில் இருந்து வந்த குணம் இதுவாக இருக்கலாம்.
ஆனால் அதே வீட்டில் பிறந்தவர்கள் சில பேர் மாறுபட்டு கூட இருக்கலாம். அதை விதிவிலக்குகளில் சேர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அவரவர் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று ஔவையார் நமக்கு அந்த குணம், அறிவு, செல்வம் இதெல்லாம் இப்படித்தான் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவித்து செல்கிறார். அடுத்த பாடல் நல்லாருடைய இணக்கத்தினுடைய நலம். அந்த பாடலை பார்க்கலாம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. அதாவது இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல். நல்லாரை காண்பதும் நன்றே. இப்ப நாம ஒரு இடத்துக்கு போற இடத்துல பாக்குறவங்க பழகுறவங்க எல்லாருமே நல்ல முகத்துல அன்பும் பணிவும் கனிவுமோட இருந்தாங்கன்னா நாம சந்தோஷமா இருப்போம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட நல்லவர்களை காண்பதும் நன்றே. அன்றைக்கு முழுவதும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவர்களை காண்பது நன்று. நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. அவங்க சொல்ல பேச்சுக்களை சொற்களை எல்லாம் நாம் கேட்டு நடந்தால் அது இன்னும் நல்லது. ஏன்னா அவங்களே நல்லவங்க தான், நல்லதுதான் சொல்லுவாங்க. இப்போ கேட்டு நடப்பது நல்லது. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அவங்களுடைய நல்லவர்களுடைய குணங்களை நாம எடுத்து சொன்னோம்னா அதுவும் நல்லது. அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அந்த நல்லவர்களோடு நாம் இணங்கி அன்பாக வாழ்வதும் ரொம்ப நன்றே. இதுதான் வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய சிறப்பே. ஏன்னா நல்லவங்களோட பழகி நல்லவங்களோட வாழ்ந்து நல்லவங்களோடையே முடிந்து போறது மிகவும் சிறப்பு அப்படின்னு எளிமையாக நமக்கு புரியக்கூடிய விதத்துல இது இந்த பாடலை அவர் உணர்ந்திருந்தால்தான் நமக்கு சொல்ல முடியும். அப்படி உணர்ந்து அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அதே போன்று அடுத்த பாடல் தீயார் இணக்கத்தின் தீமை. இப்ப நல்லவங்க கிட்ட நல்லவங்களா இருந்தா நன்மை, தீயார் கிட்ட எப்படி? பாடலை பார்க்கலாம் வாங்க. தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. அவ்வளவுதான். தீயாரை காண்பதும் தீது. நாம இன்னைக்கு போற இடத்துல அவங்க முகத்தையே ஒரு மாதிரி பயங்கரமா வச்சிருக்காங்க. பேச்சுக்கள் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தெரியாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கும். அதனாலதான் தீயாரை காண்பதும் தீதுதான். திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே. பார்த்ததோட சரி அவங்க சொல்றதையும் நாம கேட்கணும்னா நமக்கு எப்படி இருக்கும்? அவங்க சொல்லை கேட்பதும் தீதே. தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே. அவங்களுடைய குணத்தை பத்தி நாம எடுத்து சொல்லணும்னா அதுவும் நமக்கு தீமையாதான் இருக்கும். அவரோடு இணங்கி இருக்க முடியுமா? இருந்தோம்னா நாம நம்முடைய நிலைமை என்னத்துக்கு ஆகும்? அதனால அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. தீயார் என்னைக்குமே தீதுதான். அவர்களோடு இணங்கி இருப்பதுமே தீமையில் தான் முடியும் என்று ஔவையார் அதாவது சிறியவர்களுக்கு கூட புரியும் விதமாக அருமையான பாடல்களால், அதாவது மூதுரை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தை சொல்வது மாதிரி எளிமையாக சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கும். அருமையாக எடுத்துரைக்கின்றார். அடுத்த பாடல் நல்லார் ஒருவரால் எல்லோருக்கும் நன்மை. இப்போ நல்லவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களால நம்ம எல்லாருக்குமே என்னதான் நன்மைதான். அத ஒரு பாட்டுல சொல்றாங்க. பாட்டை பார்க்கலாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவங்க இருந்தா போதும், நாட்டுல மழை எல்லாம் பொழிந்துட்டே இருக்கு. தீயவர்களுக்கு மழை கூட பொய்யாதான். ஆனா நல்லவர்களின் பொருட்டு தீயவர்களுக்கும் சேர்த்தே மழை பொழியுமா. அது எப்படின்னா நெல்லுக்கு தான் நாம தண்ணீர் பாய்ப்போம். அந்த தண்ணீர் அங்க இருக்கக்கூடிய களை செடிகளுக்கும் போய் பாய்ந்து அது வளருவதற்கும் உதவியாக இருக்கிறது. அதுபோல நல்லவர் பொருட்டு பெய்யக்கூடிய மழை தீயவருக்கும் பயன்பாடாக அமைந்து விடுகிறது. அப்ப நல்லவங்களா நாட்டுல நிறைந்து இருந்தாங்கன்னா
எல்லாருமே சிறப்பா இருக்கலாம், எப்பொழுதுமே செழிப்பா வாழலாம். அதைத்தான் நெல்லுக்கு இறைத்த நீர் எப்படி வாய்க்கால் வழியாக ஓடி களைகளுக்கும் கொடுக்கிறதோ அது போல நல்லார் ஒருவர் இருந்தாலே போதும், அவர் பொருட்டு எல்லோருக்குமே மழை பெய்துவிடும் என்று ஔவையார் எடுத்துரைக்கின்றார். இப்பொழுது நாம் இந்த மூதுரையில் 10 பாடல்களுக்கான பொருளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பொருள் வீதம் இந்த மக்களுக்கே பயன்படும்படியாக அருமையான பாடலாக எடுத்துரைக்கின்றார். இதனை அனைத்தையும் தெரிந்து மூதுரை, இந்த மூத்த பெண்மணியினுடைய உரையை கேட்டு நாம் இந்த உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் பின்பற்றி இந்த பாடல் கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவோம். நன்றி.